மாசத்துக்கு மேல ஒரு பகுதிக்கு ஆயிருக்கு. இந்த அளவுக்கு மக்கள் குடிநீர் பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்துல வெத்தமடையில டேங்க் கட்டணும், அவங்க கட்டவே ஆரம்பிக்கல. நாங்குநேரியில ஒரு ஜம்பு போடணும், அதை கட்டவே ஆரம்பிக்கல. ஒரு பூக்காங்கள பில்லரோட நிற்குது. அந்த மாதிரி எந்த டேங்கும் நிறைவடையல, பைப் லைன் போடல, இன்னும் மெயின் பைப்பு போட்டு முடிக்கல. இதெல்லாம் செய்யாத ஒரு நேரத்துல வீட்டு குடிநீர் இணைப்பு தொடங்கணும்னு சொல்லி வர சபாநாயகர் இந்த மக்களுக்கு வர வேண்டிய தண்ணியை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணல. எங்களுக்கு வர வேண்டிய 13 லட்சம் தண்ணியை கொடுத்தா கூட இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீரும், நாங்க வாரத்துல 2 நாள் தண்ணி கொடுக்க முடியும். அதை கூட தராம இந்த திறப்பலா வச்சுட்டு இவங்க போயிருவாங்க. ஆனா மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம். எங்ககிட்ட வந்து தண்ணி வருது ஏன் கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? ஒவ்வொரு தடவையும் பேரூராட்சிக்கு வந்து நான் மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வரேன், அந்த குறைகளை தீர்க்க வரேன்னு சொல்லி கூட்டம் போடுறாரு. இந்த குடி தண்ணீருக்காக திசைவில பேரூராட்சிக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி கூட கொடுத்தவர் தான் இந்த சபாநாயகர். அப்ப மக்களுடைய எப்படி மக்கள்கிட்ட வந்து போலி நாடகம் நான் தான் மக்களுக்கு செய்யறேன் குடிநீர் பிரச்சனைய. ஒரு ரேஷன் கடையை 3 நேரம் திறந்து வைக்கிறார் இதே திசைநிலை ஊர்ல. இந்த அமிர்த திட்டத்துக்கு இது 5வது நேரம் அவர் தொடங்கி வைக்க வர்றாரு. நான் ஏன் மத்திய அரசு திட்டத்தை நான் செஞ்சேங்கிறாங்க. மக்கள்கிட்ட விளம்பரம் தேடுறதுக்கு வராங்களே தவிர எங்க மக்களுக்கு தேவையான குடிநீர் வழங்க வேண்டும், முறையான பணிகள் நடக்க வேண்டும், அனைத்து தெருவுகளுக்கும் சாலைகள் பைப்லைன் போட வேண்டும். முதல்ல எங்கிட்ட போடும்போது அந்த உடஞ்ச பைப்லைன் தெருவை கூட நாங்க தான் சரி பண்ணி தருவோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லையா, அந்த ரோட நாங்க தான் தனியா போட்டுக்கிடணுமா. அதுவும் சபாநாயகர் எங்க பேரூராட்சி நிதியில இருந்து அவரு போடுவாரா, நாங்க அந்த பணத்தை செலவழிக்காம வச்சு வேலை முடிஞ்சோடனே நாங்க அந்த பணத்தை போடுமா, இதை சபாநாயகர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நடந்துட்டு இருக்க அப்ரோட் திட்டத்துடைய பணிகள் 40% முடியலை. எல்லா தெருக்களுக்குமே மெயின் குடிநீர் இணைப்புன்னு போடலை. அப்படி போட்டிருக்க குடிநீர் இணைப்பை கூட அவங்க ஒருங்கிணைச்சு ஒருமுகமாக அதை சேர்க்கலை. 3 டேங்கு கட்டப்படுது. எல்லா டேங்குமே வெறும் பில்லரில் தான் இருக்கிறத தவிர காங்கிரீட்டு தரப்பால கூட வந்து அடிக்கலை. இந்த காலகட்டத்தில் இன்பத்துறை எம்எல்ஏவாக இருக்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் திசையில் சீரான ஏகே சீனிவாசன் பஞ்சாயத்து தலைவராக இருக்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஆனால் இந்த சபாநாயகர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மாசத்துக்கு 2 தடவை தண்ணி கொடுக்கறதே பெரிய சிரமமா இருக்கு. இந்த நேரத்தில் இவங்க மீன் விளம்பரத்துக்காக போட்டோ ஷூட் நடத்துறதுக்காக 12,000 புது இணைப்புகளை தருவோம்னு சொல்லி அதை இன்னைக்கு தொடங்கி வைக்க வந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற 6,000 சொல்ற இணைப்புக்கு மாசத்துக்கு 2 தடவை கொடுக்க முடியாத சூழ்நிலையில இன்னும் 12,000 இணைப்புகளை கொடுத்தா எப்படி தண்ணி கொடுக்கறது சாத்தியமாகும் ஒரு கேள்வி கேட்டதுக்காக எந்த பதிலும் இல்லை. இப்போ நடக்கிறது ஒரு கண்துடைப்பு நாடகம். 2 விஷயத்துக்காக நடக்குது. அவர் சிறப்பாக செயல்படான்னு காமிக்கிறதுக்காகவும் மக்களுக்கு 5,500 ஒரு வீட்டுக்கு இணைப்புக்கு கேட்காங்க. இந்த 5,500 இணைப்பு கொடுத்தா அவங்களுக்கு தண்ணி எப்போ கொடுப்பீங்க, இதை எப்போ சரிப்படுத்துவீங்கிற ஒரு முறைப்படி அதை முறைப்படுத்திட்டு நீங்கள் இந்த திட்டத்தை தொடங்க வாங்கன்னு தான் நாங்கள் சொன்னோமே தவிர எந்த அறிவிப்பும் மக்களுக்கு கொடுக்கல, உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு கொடுக்கல. இது நடக்கிறது ஃபுல்லாகவே சபாநாயகருடைய போட்டோ ஷூட். இந்த திட்டம் முழுக்க ஃபெயிலியர். அவர் ஆரம்பிச்சு வச்சு போயிடுவார். இந்த மக்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இந்த மக்களுக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு பயன் தந்திருக்காங்க. அதை காரணத்தினால இதுக்கு சாத்தியமில்லை. சாத்தியமாமனா தண்ணீரை முதல்ல கொண்டு வந்து குடிநீர் பிரச்சனையை வாரத்துக்கு 2 தடவை இருக்கிற கனெக்ஷனுக்கு கொடுத்துட்டு அடுத்த 12,000 கனெக்ஷனை புதுசாக கொடுங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இதை